5000 பேருக்கு உணவு கொடுத்த பிறகு கூட்டம் சிதறிக் கொண்டிருந்தது. இயேசு தம்முடைய சீடர்களை படகில் அனுப்பி ஏரியை தாண்டச் சொன்னார். ஆனால் அவர் தாமாகவே மலைமேல் ஏறி தனியாக ஜெபிக்கச் சென்றார். இரவு இருண்டது. இயேசு அமைதியாக பிதாவுடன் பேசினார். கடலில் படகு அலைகளால் குலுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இயேசுவின் மனம் அமைதியாக இருந்தது. அலைகள் பெரிதாய் எழுந்தன, காற்று கடுமையாய் வீசியது. சீடர்கள் அஞ்சினர், படகு மூழ்கப் போகிறது என்று. புயலின் நடுவே ஒரு உருவம் தண்ணீரின் மேல் அமைதியாக நடந்து வந்தார் இயேசு. சீடர்கள் பயந்தனர், அது பேய் என்று கூச்சலிட்டனர். அப்போது இயேசு மெதுவாகச் சொன்னார், அஞ்சாதிருங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். அந்த வார்த்தைகள் புயலின் சத்தத்தையும் விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது. பேதுரு சொல்லினார், கர்த்தாவே, அது நீர் என்றால் என்னையும் நீரின் மேல் வரச் சொல்லுங்கள். இயேசு புன்னகையுடன் சொன்னார், வாயு. பேதுரு தன் பாதத்தை நீரில் வைத்தார். அது மூழ்கவில்லை. சில அடிகள் நடந்த பிறகு அவர் காற்றையும் அலைகளையும் பார்த்தார். பயம் வந்தது. அவர் மூழ்கத் தொடங்கினார். கர்த்தாவே, காப்பாற்றும் என்று கூப்பிட்டார். இயேசு உடனே கை நீட்டி அவரை பிடித்தார். சிறிய விசுவாசம் உடையவனே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அவர்கள் இருவரும் படகுக்குள் வந்தவுடனே புயல் நின்றது. கடல் அமைதியானது. வானம் வெளிச்சமடைந்தது. சீடர்கள் மண்டியிட்டு வணங்கினர். உண்மையாய் நீர் தேவனுடைய குமாரன். அந்த படகில் அமைதி, நம்பிக்கை, வியப்பு எல்லாம் கலந்திருந்தது. விடியற்காலையின் வெளிச்சத்தில் இயேசு அமைதியாக நீரின் மேல் நின்றார். கடல் கண்ணாடி போல அமைதியாய் இருந்தது. அந்த காட்சி சொல்லியது ஒன்றுதான், உன் பார்வை இயேசுவின் மீது இருந்தால் எந்த புயலும் உன்னை மூழ்கடிக்காது.